பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஒவ்வொரு மாதமும் மேதகு நடப்பு நிகழ்வுகள் தொகுப்பு நம்ம வெளியிட்டு வர்றோம் இல்லைங்களா? அந்த வகையில இந்த மாதம் மே மாதத்துக்கான நடப்பு நிகழ்வுகளோட தொகுப்பு வெளியிட்டிருக்கோம். ஸோ இந்த தொகுப்பு வேணும் அப்படின்றவங்க 8667222090 அப்படின்ற நம்பருக்கு 20 rupees பே பண்ணி ஜிபே பண்ணி நீங்க இதுக்கான நடப்பு நிகழ்வுகள் தொகுப்பு வாங்கிக்கலாம். நீங்க சேம் நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு அதோட ஸ்கிரீன்ஷாட்டை இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த பிடிஎஃப் நம்ம சென்ட் பண்ணிடுவோம். சரிங்களாப்பா? சரி, ரைட்டு. பாருங்க, இப்ப ஒரு 5 நாள்ல எது எது முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம உள்ள கொடுத்துருக்கோம் அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, உப்பு சத்தியாகிரக தியாகிகளுக்கு அஞ்சலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாகை மாவட்டம் வேதாரண்யத்துலதான் இந்த போராட்டம் நடைபெற்றுச்சு. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஆங்கிலேயர்களுக்கு எதிரான உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் 1930 ஏப்ரல் 30, சரிங்களா? அவங்க உப்பு அள்ளின தேதி எப்ப அப்படின்னா ஏப்ரல் 30 ராஜாஜி தலைமையில் உப்பு அள்ளப்பட்டது. இந்த போராட்டம் துவங்கிய நாள் 1930 ஏப்ரல் 13, சரிங்களா? திருச்சியிலிருந்து வேதாரண்யம் வரை நடைபயணம் மேற்கொள்ளப்பட்டுச்சு. இதுல ஜே.ஏ. தான் மாவட்ட ஆட்சியர், தஞ்சை மாவட்ட ஆட்சியர் ஒரு மிகப்பெரிய ஒரு தடங்களை ஏற்படுத்தினாரு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம ஸ்கூல் புக்லயும் இருக்கு. இது ஓரியன்டா நியூஸ் பேப்பர்லயும் வந்துச்சு, சரிங்களாப்பா? அதனால இதை கொஞ்சம் தெளிவா பாத்துக்கோங்க. அடுத்து, இது முக்கியமானது, மீன்கள் உற்பத்தியில இந்த தடவை தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்கு, சரிங்களா? இது இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில், மத்திய கடல்சார் மீன்வள ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க. ஒரு ஆண்டுக்கு தமிழ்நாட்டுல சராசரியா 6.85 லட்சம் டன் மீன்கள் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு, சரிங்களா? இதுக்கு முன்னாடி குஜராத் தான் அதிகபட்சமா உற்பத்தி செஞ்சாங்க. இப்ப குஜராத்தை பின்னுக்கு தள்ளி தமிழ்நாடு முதல் இடத்துல வந்திருக்கு, சரிங்களா? ஏன்னா புயல் இந்த மாதிரி காரணத்தினால குஜராத்ல 15% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு மீன் உற்பத்தி. 6.24 லட்சம் டன் மீன் தான் உற்பத்தி செஞ்சிருக்காங்க. ஆனா இந்த தடவை தமிழ்நாட்டுல 6.85 லட்சம் டன் மீன்கள் உற்பத்தி மேற்கொண்டிருக்காங்க, சரியாப்பா? அடுத்து பாருங்க, இந்தியாவில் முதல் முறையாக ஜம்மு காஷ்மீரின் இரட்டை தலைநகரான ஜம்மு மற்றும் ஸ்ரீநகரை இணைக்கக்கூடிய முதல் நேரடி ரயில் சேவை அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. இது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஏன்னா ஜம்மு ஸ்ரீநகர் இது ரெண்டுக்கும் நேரடி ரயில் சேவை இதுவரை கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்காங்க. 20 பெட்டிகளை கொண்ட வந்தே பாரத் ரயில் இயக்கப்பட்டுச்சு, சரிங்களா? இதுல மெயினா பார்க்க வேண்டியது, ஏற்கனவே கத்ரா ஸ்ரீநகர் இதுக்கிடையே முதல் வந்தே பாரத் ரயில் சேவை ஜம்மு காஷ்மீர்ல, சரிங்களா? 2025 ஜூன் 6 துவக்கப்பட்டுச்சு. அதை தொடர்ந்து இப்போ ஜம்மு டு ஸ்ரீநகரை இணைக்கிற வகையில இந்த இது துவங்கப்பட்டிருக்கு. அடுத்து முக்கியமானது பார்க்கலாம். இந்த இது பாருங்க, 2026 கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டிக்கான பதக்கம். ஆக்சுவலா ஸ்காட்லாந்து நாட்டோட கிளாஸ்கோல 2026 ஆண்டுக்கான 23வது காமன்வெல்த் விளையாட்டு போட்டி நடைபெற போகுது. இது ரொம்ப முக்கியம், சரிங்களாப்பா? 2026க்கான 23வது காமன்வெல்த் விளையாட்டு போட்டி எங்க நடைபெற போகுது அப்படின்னா ஸ்காட்லாந்து நாட்டோட கிளாஸ்கோல நடைபெற போகுது. இதுல 10 விளையாட்டுகள் மற்றும் 6 பாரா விளையாட்டுகள், சரிங்களா? பாரா விளையாட்டுனா மாற்றுத்திறன் உடையவர்கள் விளையாடக்கூடியது பாரா விளையாட்டுகள், சரிங்களா? மொத்தம் 215 பதக்கங்கள் ஒதுக்கியிருக்காங்க. இதுல 47 பதக்கங்கள் பாரா விளையாட்டு வீரர்களுக்கு மட்டுமே ஒதுக்கப்பட்டது, அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டுமே ஒதுக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் டைம் பிரெய்லி வடிவமைப்போட இந்த பதக்கங்கள் உருவாக்கப்பட்டிருக்குப்பா. பிரெய்லி வடிவமைப்புனா உங்களுக்கு தெரியும், கண் பார்வை மாற்றுத்திறன் உடையவங்க தொட்டு உணரக்கூடிய வகையில அந்த பதக்கங்கள் இந்த தடவை டிசைன் பண்ணியிருக்கு, சரிங்களா? அப்ப நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்க வேண்டியது, கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டிக்கான பதக்கம் வெளியிடப்பட்டிருக்கு, சரிங்களா? அது இந்த தடவை பிரெய்லி முறையில வடிவமைக்கப்பட்டிருக்கு, சரிங்களா? ரைட். அடுத்து பாருங்க, இந்தியாவோட பால் உற்பத்தி அதிகரிப்பு 70% அதிகரிச்சிருக்காப்பா. கடந்த 10 ஆண்டுகள்ல இந்தியாவோட பால் உற்பத்தி 70% அதிகரிச்சிருக்கு. ஏன்னா 2014-15 பொறுத்தவரை 143 மில்லியன் டன்னா இருக்கு பால் உற்பத்தி, சரிங்களா? ஆனா 2024-25 ஆண்டுல 248 மில்லியன் டன்னா பால் உற்பத்தி உயர்ந்திருக்கு. அப்போ சராசரியா தனிநபர் ஒருவரோட பால் நுகர்வு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 307 கிராம், சரியாப்பா? 2014. ஆனா இப்போ இந்த வருஷத்துல 485 கிராமா அது அதிகரிச்சிருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு தனிநபர் சராசரி பால் நுகர்வோட அளவு, சரிங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு நம்ம 2 டீ 3 டீ குடிக்கிறோம். அது போக தயிர், மோர், நெய், சரிங்களா? ஹோட்டல் போனா நெய் ரோஸ்ட் வாங்கி சாப்பிடுறோம். இந்த மாதிரி எல்லாம் கணக்கு எடுத்தோம் அப்படின்னா சராசரியா
ஒரு ஆள், அதாவது அரை லிட்டருக்கு 15 ml வந்து கம்மியா, அப்போ 485 கிராம் பால் நுகர்வு ஒரு ஆள் இந்தியால சராசரியா நுகரக்கூடிய பாலோட அளவு 2026 படி. சரியா? அடுத்து சோ இந்த வேணும்னா திரும்ப சொல்றேன்ப்பா, சப்போஸ் இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா 8667772290 அப்படின்ற ஜிபே நம்பருக்கு 20 ரூபாய் செலுத்தி நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இதே நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு அதோட ஸ்கிரீன்ஷாட்டை இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க, நீங்க இந்த பிடிஎஃப் வாங்கிக்கலாம். நிறைய பேர் ஜனவரி மந்த்ல இருந்து கேக்குறீங்கப்பா. ஆக்சுவலா நம்ம செப்டம்பர் 2025ல இருந்து பிப்ரவரி 2026 வரையும் மேதகு நடப்பு நிகழ்வுகளை புத்தகமா வெளியிட்டு இருக்கோம். ஸோ பிப்ரவரி வரையும் அந்த புத்தகங்களை வந்து நீங்க அந்த புத்தகத்தை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு மந்த்துக்கும் நீங்க 20 rupees நீங்க ஜிபே பண்ணி பிடிஎஃபா வாங்கிக்கலாம். சரிங்களாப்பா? ரைட், ஓகே. அடுத்தது இந்தப்பா சைகை மொழியில மொபைல் அப்ளிகேஷன் வெளியிட்டு இருக்காங்க வாடிக்கையாளர்களுக்காக. சரிங்களா? யாருன்னா இந்திய வங்கி துறையில் முன்னோடி முயற்சியாக செவி மற்றும் பேச்சு திறன் குறைபாடுடைய வாடிக்கையாளர்களுக்கு, அதான் மெயின், பரோடா வங்கி. சரிங்களா? பரோடா வங்கி சைகை மொழியில சேவையை வழங்கியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களாப்பா? அதாவது செவி மற்றும் பேச்சு திறன் குறைபாடு உடைய மாணவர்களுக்காக முதலில் சைகை மொழியில் செயலி வெளியிட்ட வங்கி எது அப்படின்னா பரோடா வங்கி. இந்த சேவைக்காக சைகை மொழியில் நன்கு பயிற்சி பெற்ற வாடிக்கையாளர் சேவை அதிகாரிகளை பிரத்யேகமா நிர்ணயிச்சிருக்காங்க. ரைட், ஓகே. இதுல இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா நம்ம எலெக்ஷன் சார்ந்து நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துருக்கோம். சரியா? இதுல பாருங்க, தமிழ்நாட்டுல வந்து சட்டப்பேரவை தேர்தலில் மொத்தம் 4.87 கோடி வாக்களிச்சவங்களோட வாக்காளர்களோட எண்ணிக்கை. இது மொத்த வாக்குகள்ல 85.10%. சரிங்களா? 85.10% அளவுக்கு வாக்குகள் பதிவாயிருக்கு. வாக்கு செலுத்திய ஆண் வாக்காளர்களோட எண்ணிக்கை 2,35,00,000, பெண் வாக்காளர்கள் 2,52,00,000. வாக்கு செலுத்திய மூன்றாம் பாலினத்தவர்கள் 4,517. மொத்தம் பதிவான வாக்குகளோட எண்ணிக்கை 4,87,00,000 வாக்குகள். ஓகேப்பா. இதுல வேற எலெக்ஷன் சார்ந்து நம்ம பார்க்கலாம். இங்க பாருங்க, பிற மாநில தேர்தல்கள் எல்லாமே உள்ளடக்கி இருக்கு. ஏன்னா நம்ம 5 மாநிலத்துக்கு தேர்தல் நடந்திருக்கு. சரிங்களாப்பா? நம்ம தமிழ்நாடு ஓரியன்டா மட்டும் பார்க்க கூடாது. இந்த 2026ல வேற 5 சட்டமன்றங்கள், மொத்தம் தமிழ்நாடு சேர்த்து 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கு நடந்திருக்கு, புதுச்சேரி யூனியன் பிரதேசம் உள்பட. சரியா? இதுல பாருங்க, மேற்கு வங்காளத்துல மொத்தம் 294 சட்டப்பேரவை தொகுதிகள் இருந்துச்சு. அதுல வந்து தேவைக்கு பெரும்பான்மைக்கு 147 இடங்கள் பெரும்பான்மைக்கு தேவை. ஆனா 207 இடங்களோட பாஜக வெற்றி பெற்றுட்டாங்க. சுவேந்து அதிகாரி அவர் வந்து முதலமைச்சர் ஆகியிருக்காரு. அது நம்ம பின்னாடி நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? ரைட். கேரள மாநிலத்துல 10 ஆண்டுகளா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி செஞ்சாங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் அதுல 140 வந்து சட்டப்பேரவை தொகுதி, 71 பெரும்பான்மை தேவை. ஆனா 102 இடங்களோட காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்றிருக்கு. அடுத்தது அஸ்ஸாம், 126 சட்டப்பேரவை தொகுதிகள் மொத்தம். அதுல பெரும்பான்மைக்கு 64 இடங்கள் தேவை. ஆனா 82 இடங்களோட பாஜக தொடர்ச்சியா 3வது முறையா வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்தது புதுச்சேரி, மொத்தம் 30 சட்டப்பேரவை தொகுதிகள், பெரும்பான்மைக்கு 16 தேவை. அதுல வந்து என்டிஏ கூட்டணி 18 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. சோ இதான் பிற 4 மாநில தேர்தல். இப்ப 5வது நம்ம தமிழ்நாட்டுல மொத்தம் 234 சட்டப்பேரவை தொகுதி, 118 இடங்கள் தேவை. அதுல வந்து தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களையும், திமுக கூட்டணி 73 இடங்களையும், அஇஅதிமுக கூட்டணி 53 இடங்களையும் பெற்றிருக்கு. சரியாப்பா? இதுல மெயினா பார்க்க வேண்டியது, தமிழ்நாட்டுல இதுக்கு முன்னாடி தொங்கு சட்டமன்றம் எப்ப அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்கணும். ஏன்னா 1952ல தமிழ்நாட்டுல முதல் தொங்கு சட்டமன்றம் அமைஞ்சிருக்கு. சரியாப்பா? மொத்தம் தமிழ்நாட்டுல அப்போ 234 கிடையாது, 375 தொகுதிகள் இருந்திருக்கு. அப்ப பெரும்பான்மைக்கு 188 இடங்கள் தேவைன்ற இடத்துல 152 இடங்கள்ல மட்டுமே காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. பிற கட்சிகளோட ஆதரவோட ராஜாஜி முதலமைச்சராக இருக்காரு. அதுக்கப்புறம் 1961 கணக்கெடுப்பின்படி, மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படிதான் இந்த தொகுதி மறுவரை ஆணையம் அமைக்கப்பட்டு 234 தொகுதியா மாற்றப்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல
375 தொகுதிகள் இருந்திருக்கு. சரியா, இதுல பாருங்க. அதுக்கடுத்து தொங்கு சட்டமன்றம் எப்ப தமிழ்நாட்டுல அமைஞ்சிருக்கு அப்படின்னா 2006ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல்ல. சரிங்களாப்பா, 2006 சட்டப்பேரவை தேர்தல்ல மொத்த பேரவை தொகுதிகளோட எண்ணிக்கை 234 இருந்திருக்கு. அதுல 118 பெரும்பான்மை தேவை. சரிங்களாப்பா, இதான இப்பயே ஒரு நிலைமை. அப்ப திமுக 96 இடங்கள்ல மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. கூடுதலா காங்கிரஸ், பாமக மற்றும் இடதுசாரி இவங்களோட ஆதரவோட கருணாநிதி முதலமைச்சர் ஆகியிருக்காரு. இந்த ஆட்சி முழுமையா 5 ஆண்டுகள் நீடிச்சிருக்கு. அப்ப 2 முறை இந்த தமிழ்நாட்டுல இதுக்கு முன்பு 2026க்கு முன்பு தொங்கு சட்டமன்றம் அமைஞ்சிருக்கு. 1952 ஒண்ணு, 2006 ஒண்ணு. சரியா, இந்த இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா கொடுத்துருக்கோம்ப்பா. மொத்தம் 29 பக்கங்கள் கொண்ட ஒரு தொகுதி. இந்த புக், இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்றவங்க 8667722090 அப்படின்ற நம்பர் கான்டாக்ட் பண்ணலாம். இல்ல நம்ம மேதகு நடப்பு நிகழ்வுகள் தொகுப்பு புக் வேணும் அப்படின்றவங்களும் இந்த நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணி பெற்றுக்கொள்ளலாம்ப்பா. நன்றி.